ஜோதிட தகவலில் திருமண வாழ்க்கை என்பது ஒருவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அந்த ஜாதகர் மற்ற செயல்களில் நிம்மதியாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட முடியும். திருமண வாழ்வில் சில குறைபாடுகள் ஏற்பட்டுவிட்டால் அவர்களுடைய அன்றாட வாழ்வில் சில நிம்மதி குறைவுகள், சந்தோஷ குறைவுகள், எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத நிலை உண்டாகிவிடும். ஒருத்தருடைய ஜாதக ரீதியாக யாருக்கு மகிழ்ச்சியான மன வாழ்க்கை ஏற்படும் என்பதனை பற்றி நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது தெளிவாக கூறினேன். மனவாழ்வில் மகிழ்ச்சி குறைவு யாருக்கு ஏற்படுகிறது பார்த்தீங்கன்றால் அதற்கும் சில கிரக அமைப்புகள் உண்டு. ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 7ஆம் வீட்டை கொண்டு திருமண வாழ்க்கையை பற்றி தெளிவாக கூறலாம். 7ஆம் அதிபதி ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சால் மகிழ்ச்சி குறைவு ஏற்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்றால் 7ஆம் அதிபதி உங்களுக்கு வக்ரம் பெற்றிருந்தாலோ பகை ஸ்தானங்களில் பலகீனமாக இருந்தாலோ மனவாழ்வில் மகிழ்ச்சி குறைவு உண்டாகிறது. ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனவர் களத்திரக்காரகனாகவும் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் களத்திரக்காரகனாகவும் விளங்குகிறது. பொதுவாக ஆண்களுக்கு சுக்கிரன் பலமாக இருந்தால் நல்ல வாழ்க்கை இருக்கும். அதுவே சுக்கிரனவர் வக்ரம் பெற்றோ சூரியனுக்கு 1-2 டிகிரிக்குள் அமைந்து அஸ்தங்கம் பெற்றோ இருப்பது நல்லதல்ல. அப்படி அமைய பெற்றாலும் மனவாழ்வில் மகிழ்ச்சி குறைவு உண்டாகிறது. அதுபோல பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றோ வக்ரம் பெற்றோ பாவகிரகங்களுக்கு மிக அருகில் அமைய பெற்றாலோ மனவாழ்வில் மகிழ்ச்சி குறைவு உண்டாகும். பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 6, 8, 12 அமைஞ்சாலும் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் பலகீனமாக இருந்தாலும் மனவாழ்வில் மகிழ்ச்சி குறைவு உண்டாகிறது. இதற்கு அடுத்து என்னவென்றால் ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு 7ஆம் வீடு என்பது திருமண ஸ்தானம் என்பதனால 7ஆம் வீட்டில் சனி ராகு கேது போன்ற கொடிய பாவகிரகங்கள் அமையக்கூடாது. 7இல் சனி ராகு கேது அமைஞ்சாலே மனவாழ்வில் மகிழ்ச்சி குறைவு ஏற்பட்டு வருகிறது. அடுத்து 7இல் சனி ராகு கேது அமைவது மட்டும் இல்லாமல் திருமணம் நடைபெற்ற பிறகு வரக்கூடிய தசாபுத்தி காலங்களில், அதாவது ஒரு ஆண் என்றால் 25 45 வயசு இருக்கக்கூடிய காலங்களில் இந்த 7இல் அமையப்பெற்ற பாவகிரகங்களுடைய திசை வந்தால் மனவாழ்வில் மகிழ்ச்சி குறைவு உண்டாகிறது. 7ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருப்பது போல சந்திரனுக்கு 7இல் பாவகிரகங்கள் இருந்தாலும் மனவாழ்வில் மகிழ்ச்சி குறைவு ஆனது ஏற்படுகிறது. 7இல் அமையப்பெற்ற பாவகிரகங்களுடைய திசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது கணவன் மனைவிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்க்கின்ற போது 7ஆம் வீடு மட்டும் இல்லாமல் 2ஆம் வீடும் பலமாக இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் இருந்தால் குடும்ப வாழ்வில் ஒற்றுமை இருக்கும். அதுவே 2ஆம் வீட்டில் சனி அல்லது ராகு அமைய பெற்று விட்டால் குடும்ப வாழ்வில் ஒற்றுமை குறைவு ஏற்படுகிறது. சிலருக்கு 2ஆம் வீட்டில் சனி அல்லது ராகு அமையப்பெற்று திருமணத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய காலங்களில் அந்த சனி திசையோ ராகு திசையோ நடைபெற்றால் வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ அந்த ஜாதகர் கணவர் ஒரு இடமாகவும் மனைவி ஒரு இடமாகவும் வாழக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் 2, 7க்கு அதிபதி மறைவு ஸ்தானங்கள் அமைய பெற்றாலும் 2, 7க்கு அதிபதி வக்ரம் பெற்றாலும் பாவகிரக சேர்க்கை பெற்றாலும் மனவாழ்வில் மகிழ்ச்சி குறைவானது ஏற்படும். 2, 7க்கு அதிபதி பலமாக இருந்தால் மனவாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.